மாண்புமிகு தமிழ்நாடு அரசு கடந்த 2021 ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறோம். வாக்களித்த மக்கள் கடந்த 2024 கடந்த பாராளுமன்றத்தில் 40 வாக்களித்து அனுப்பி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். எங்களுடைய ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது. இப்பொழுது மதுரை மாநகர விழா கடந்த 4-5 தினங்களுக்கு முன்னாலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறப்பை வச்சு சொன்னார். கிராமப்புற பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், கிராமப்புற வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மாமதுரை விழாவிலே வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார். அந்த மாமதுரை விழாவிலே அவர் வாழ்த்துரை வழங்கியபடி இளைஞர்கள் பண்பாட்டை காப்பதற்கும் கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் எழுச்சியோடு கிராம பொதுமக்கள் திரண்டு வந்து இன்றைக்கு எங்களுடைய கிராம அதோத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்து அமைதி வழியிலே ஒரே ஒரு மனுவை கொடுக்க வந்திருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியர் அவர்களோ, மாவட்ட வருவாய்த்துறை அலுவலரோ, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரோ நேரில் வந்து மனுவை பெற்று கொள்ளாமல் 4 பேர் வாருங்கள் 2 பேர் வாருங்கள் என்றால் ஓட்டு போடும்போது 100% வாக்களிங்கள் என்று வீடு தேடி வந்து மந்திரிகளும் கட்சிக்காரர்களும் என ஆட்சியாளர்களும் காக்கா குருவி மாதிரி பத்திரிகை ஊடகம் கூட செய்தி வெளியிடுறீங்க. பக்கமாக இன்றைக்கி மக்களை வெயிலில் வாட்டிகிட்டு இருக்கீங்க. நிழலில் உட்கார வச்சு அமைதி வழியில் மனுவை பெற்றுக்கொண்டு ஆறுதல் வழங்காமல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு இந்த வெயிலில் அதோத்தூர் ஊராட்சி பகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள். இதை கவனத்தில் எடுத்து பண்ணவில்லை என்றால் வருகிற சுதந்திர தினத்துக்கு வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி இந்தியா முழுக்க எதிரொலிக்கவும் கிராம ராஜ்யத்தை காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தை பாதுகாக்க உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம் என்கின்ற இந்த சூழலை இருக்கிறோம். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து மக்களை சந்தித்து ஆறுதலான வார்த்தைகளை கூறி மனுவை வாங்கணும். மக்களை முதல்ல நிலையில் இழைப்பார சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் இந்த பொதுமக்கள் சார்பாக பதிவு செய்கின்றோம். வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த்.